காஜல் அகர்வால் தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நாயகிகளில் ஒருவராக இருந்தவர். மும்பையில் பிறந்து வளர்ந்த காஜல் நடிப்பின் மீது கொண்ட ஆர்வத்தால் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு மாடலிங் செய்ய தொடங்கினார். 2004ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி திரைப்படமான கியூ ஹோ கயா நா என்பதில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார். இருப்பினும் இவருக்கு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது 2007ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படமான லக்ஷ்மி கல்யாணம். அதைத் தொடர்ந்து அதே ஆண்டில் வெளியான சந்த மாமா திரைப்படம் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்றுத் தந்தது. தமிழ் திரையுலகில் 2008ஆம் ஆண்டு பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளியான பொம்மலாட்டம் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். பிரபாசுடன் டார்லிங், மிஸ்டர் பெர்ஃபெக்ட், ஜூனியர் என்டிஆருடன் பிருந்தாவனம், பாட்ஷா, டெம்பர், மகேஷ் பாபுவுடன் பிசினஸ்மேன் என ஆந்திராவை கலக்கிய கையோடு மோதி விளையாடு, நான் மகான் அல்ல, மாற்றான், துப்பாக்கி, மாரி, பாயும் புலி, கவலை வேண்டாம் என தமிழ் திரைத்துறையை ஒரு கலக்கு கலக்கினார். 4 முறை பிலிம்பேருக்கு நாமினேட் ஆன இவர் சைமா, யூத் ஐகான் ஆஃப் சவுத் இந்தியா, கார்ஜியஸ் பெல்லி ஆஃப் இயர், பாஷன் ஐகான், ஃபெமினா அவார்டு என பல விருதுகளை குவித்திருந்தார். 2020ஆம் ஆண்டு கௌதம் கிச்லு என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது. தற்போது படங்களில் பெரிய அளவில் தலை காட்டாவிட்டாலும் ரசிகர்கள் மத்தியில் காஜல் அகர்வாலுக்கு இப்போதும் மவுசு இருந்து வருகிறது. நடிப்பை தவிர சொந்தமாக நகைகள் தயாரிப்பு, அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு தொழிலையும் கவனித்து வருகிறார். இந்த நிலையில் நடிகை காஜல் அகர்வால் விபத்தில் சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகின. அதன் தொடர்ச்சியாக சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துவிட்டார் என்றும் சோசியல் மீடியாவில் பல வீடியோக்கள் வேகமாக வைரலாக தொடங்கியது. இந்த செய்தி வைரலான நிலையில் நடிகை காஜல் அகர்வால் தனது சோசியல் மீடியா கணக்கில் நான் விபத்தில் சிக்கியதாகவும் இறந்துவிட்டதாகவும் அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள் பரவி வருவதை நான் அறிவேன். இதனால் நான் அதிர்ச்சி அடைந்துள்ளேன். கடவுள் புண்ணியத்தில் நான் நலமாக இருக்கிறேன், உயிருடனும் பாதுகாப்புடனும் இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனவே தவறான செய்திகளை யாரும் நம்பவோ பரப்பவோ வேண்டாம் என தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பதில் நேர்மறை விஷயங்களையும் உண்மைகளையும் நாம் பரப்புவோம் என பதிவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.